பொது பலன் என்னன்னு பார்ப்போம். 12 ராசிக்கு பலன் பார்க்கறதுக்கு முதல்ல இந்த உலகத்தினுடைய தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். ஆங்கில புத்தாண்டுக்கு எந்த ஒரு பாடல்களும் கிடையாது. ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு 60 பாடல்கள் இடைக்காட சித்தர் பாடியிருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வருடத்திற்கு உண்டான அந்த பாடலை நம்ம அதை எடுத்து தான் அதற்கு விளக்கம் சொல்லி இந்த ஆண்டு இப்படிலாம் இருக்கும், அந்த காலத்தில் அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க சொன்னதை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள். அதில் இது 40வது வருடமாக பராபவ வருடம் அப்படிங்கிற இந்த ஆண்டு பிறக்குது. சுப வருடமாக இருக்கும். ஏன்னா குரு ராஜாவாக வருகிறார், மந்திரியாக வருவது செவ்வாய். இப்படி அது இடம் மாறி வரணும். செவ்வாய் ராஜாவாக குரு மந்திரியாக இருந்தார்னா இன்னும் வேறு மாதிரி சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குருவோட வீட்டில் சனீஸ்வரர் இருப்பதும், சனீஸ்வரர் வீட்டில் ராகு இருப்பதும், சூரியனது வீட்டில் கேதுவும், அதே மாதிரி மிதுன ராசியில் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது குரு இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்க்கும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த உலகம் முழுவதுமே போரினால் பதட்டம், நீரினால் பிரச்சனைகள், நெருப்பினால் பிரச்சனைகள், எலக்ட்ரிசிட்டியினால் பிரச்சனைகள், அதே மாதிரி வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். முதல் பாதி வறட்சியாக இருக்கும், பிற்பாதியில் அதிக மழையும் கனமழையினால் வெள்ளமும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் இந்த ஆண்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு 3 ஸ்தானங்களில் இருக்கார். மிதுன ராசியில் இருக்கார், கடகத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய அவருடைய கடக ராசியில் போய் உச்சம் பெறுகிறார். அதே மாதிரி அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். இந்த குருவுக்கு ஸ்தான பலம் மட்டும் இல்லையே சார், பார்வை பலம் தானே, அப்போ எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த 3 வீடுகளுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய பார்வை பலம் 12 ராசிகாரர்களுக்குமே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது பகவான் குருவோடு சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோடு இருக்க போகிறார் கடகத்தில். இந்த காலகட்டத்தில் பித்திருக்களுக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கும் மிகப்பெரிய உச்சிதமான நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். சனி செவ்வாய் பார்க்குற காலத்தில் நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், இந்த சனி செவ்வாய் பார்த்திங்கன்னா 2019 இருந்தே நமக்கு நிறைய பிரச்சனைகளையும், நோய் நமக்கு நிறைய கிருமிகளினால் இன்ஃபெக்ஷன். ஆனால் பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். 2031 வரைக்கும் இந்த சனி செவ்வாயின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே குரு பார்க்க போகிறார். மிதுனத்தில் இருந்து தனுசுக்கு உச்சம் பெற்ற குருவாக கடகத்தில் இருக்கும் பொழுது மீனத்தை பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டில் இருந்து பார்ப்பார். ஆகவே இவருக்கு அற்புதமான பலன். குருவுக்கு இந்த ஆண்டு ராஜாவாக வர்றதுனால மக்கள் எல்லாம் செழிப்பாக இருப்பார்கள். விவசாயம் செழிக்கும். சின்ன திரை பெரிய திரை நல்லா இருக்கும். தங்கத்தினுடைய விலை ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். வெள்ளியினுடைய விலையும் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக கீழையும் போகும், அதே நேரத்தில் உச்சமான நிலையிலையும் அடையும். குரு உங்களுக்கு சிம்மத்துக்கும் வரும் காலங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். நேர மாற்றம், நேதி மாற்றம், கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது. ராகு கேது பெயர்ச்சி இந்த ஆண்டு இருக்குது. கிரகணம் கூட இருக்குது. அதில் ஒரு கிரகணம் மட்டும்தான் சந்திர கிரகணம் இங்கே தெரியும், இந்தியாவில் தெரியக்கூடியது. ஆகவே இவ்வளவு பலன்கள் எது எப்படி இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம கிரகத்தினுடைய ஸ்திதிகள் அப்படின்னு வச்சு பார்த்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் இது மாதிரி ஒரு அற்புதமான காலங்கள் வேறு எதுவும் கிடையாது. உலகத் தலைவர்கள் முதல் கொண்டு
நம்ம உள்நாட்டு தலைவர்கள் வரை எல்லோருமே பயணத்தில் கவனமாக இருக்கணும், சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் அரசியலில் மாற்றங்கள் வரும். இது எல்லாத்தை விட இந்த காலகட்டங்களில் நிதானமாகவும் பொறுமையாகவும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் நல்ல வாழ்க்கை நமக்கு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.